வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சு பதவி வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரவுக்கும் எனக்கும் இடையில் எந்த டீலும் இல்லை. டக்ளஸ் தேவானந்தா விளக்கம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த 12 இந்திய மீனவர்கள் கைது. ஜனாதிபதி அனுர தமிழ் மக்களுக்கு வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. இனி விரிவான செய்திகள். தேர்தலுக்கு பின்னர் அமைச்சு பதவி வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரவுக்கும் தனக்கும் இடையில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என இபிடிபி கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜேவிபி எனப்படும் ஜனதா விமுக்தி பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் திரு பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்த போது, டக்ளஸ் தேவானந்தா தமக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என யாழில் நடைபெற்ற கூட்டங்களில் கூறுவதாக தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்களில் உண்மையில்லை என்றும் திரு தேவானந்தா தெரிவித்தார். நாடாளுமன்றம் தேர்தல் நெருங்கிக் கொண்டு வரும் வேளையில் பொய் செய்திகளை பரப்புவது நெறிமுறை அரசியல் அல்ல என்பதை திரு பிமல் ரத்நாயக்கு நினைவூட்டுவதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் அமைச்சு பதவி தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை எனவும் தெரிவித்தார். பொது தேர்தல் நடைபெறவுள்ள இவ்வாறான வேளையில் அரசியல் ரீதியாக பொய்யான தகவல்களை பரப்பி அவதூறுகளை பரப்புவதற்கு தமது கட்சிக்கு விருப்பமில்லை எனவும் டக்ளஸ் தேவானந்தா மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 231 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வட்டுக்கோட்டை சொலிபுரம் பகுதியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்து சிலர் கேள்வி கேட்க முற்பட்டனர். இதன்போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. அங்கு முருகல் நிலை ஏற்பட்ட வேளை அவ்விடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றினர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் 12 இந்திய மீனவர்களை பருத்தித்துறை கடற்பரப்பில் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது இந்த இந்திய மீனவர்களின் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. இந்திய மீனவர்களை இலங்கையின் கடல் எல்லையை கடந்து இலங்கையின் கடல் பகுதிக்குள் மீன்பிடியில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கையின் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்தே கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையின் கூற்றுப்படி 2024ஆம் ஆண்டில் இதுவரை மொத்தம் 497 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் 66 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் சட்டத்தரணி JM விஜயபண்டார அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் கைதிகள் என பெரும்பாலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஏதாவது வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறதா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விஜயபண்டார, அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகள் என்று அழைக்கப்படுபவர்களில் கடுமையான நிலைமைகளின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழர்கள் ஆவர். இந்த கைதிகள் தன்னிச்சையாக தடுப்பு காவல், நீண்டகால சிறைவாசம் மற்றும் நியாயமான விசாரணையின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மனித உரிமை குழுக்கள், சந்தேக நபர்களின் குடும்பங்கள் மற்றும் ஆர்வலர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அத்துடன் இது தொடர்பான சட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் அத்தகைய குற்றச்சாட்டுகளில் உள்ளவர்களுக்கு நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்கும் ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அரசியல் கைதிகளில் விடுதலை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார வடக்கில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 14ஆம் திகதி வியாழக்கிழமை திட்டமிட வரவிருக்கும் பொது தேர்தலின் வாக்குகளை எண்ணுவதற்காக செயல்முறையை தேர்தல் ஆணையாளம் கோடிட்டு காட்டியது. தேர்தல் ஆணைய தலைவர் RML ரத்நாயக்க ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், தபால் வாக்குகள் எண்ணும் பணி தேர்தல் நாளில் மாலை 4:15 மணிக்கு ஆரம்பமாகும். வாக்குப்பட்டிகள் எண்ணும் மையங்களுக்கு வருவதை பொறுத்து வழக்கமான வாக்கு எண்ணிக்கை இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார்.
வாக்கு எண்ணிக்கை செயல்முறை பின்வருமாறு தொடரும். ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள வாக்குகள் முதலில் எண்ணப்படும். ஒவ்வொரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கும் உள்ள வாக்குகள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும். தனிப்பட்ட வேட்பாளருக்கான முன்னுரிமை வாக்குகள் பின்னர் எண்ணப்படும். வேட்பாளர்கள் அந்த கட்சி அல்லது நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கங்களில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறுவார்கள். ஒவ்வொரு வாக்களிக்கும் பகுதி மற்றும் மாவட்டத்தின் முடிவுகள் அவை மீளாய்வு செய்யப்பட்டு தேர்தல் செயலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படும் என்று ரத்நாயக்க கூறினார். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையங்கள் அல்லது அருகிலுள்ள சாலைகளில் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டு வைத்திருக்கிறது. எக்காரணம் கொண்டும் வாக்கு எண்ணும் மையங்களையோ அல்லது வீதியோரங்களில் பிரசன்னமாக இருக்குமாறு குறிப்பாக பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என ரத்நாயக்க தெரிவித்தார். வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை வெல்லும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும், ஆனால் தேசிய ஐக்கியத்தை அடைவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்போம் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நவம்பர் 14 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் புதிய நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை வெல்வதில் என்பிபி மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும், ஆனால் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்காக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சரவையில் சேருமாறு அழைக்க ஜனாதிபதி அனுர தயாராக இருப்பதாக ஹேரத் கூறினார். அதே நேரத்தில் தேசிய ஐக்கிய அரசாங்கத்திற்கான இந்த அழைப்பு தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு அல்ல என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வசிக்கும் நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களுடன் தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஏனெனில் இதன் மூலம் இந்த நாட்டில் நாம் இலக்காக கொண்ட தேசிய ஐக்கியத்தை உண்மையாகவே அடைய முடியும். எனினும் ஐக்கிய அரசாங்கம் இல்லாவிட்டாலும் எம்மால் அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் மற்றும் அனைத்து நகரங்களிலும் எம்மால் வேலை செய்ய முடியும் என்று ஹேரத் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார கடந்த வாரங்களில் தனது நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கான பிரச்சார உரைகளில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி 3/2 பெரும்பான்மையை பெறும் என நம்புவதாக குறிப்பிட்டு, இது வலுவான சக்தி வாய்ந்த அரசாங்கத்துக்கான நேரம் என்று கூறினார். அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பிரபல்யம் குறைந்துள்ளதாகவும், ஐக்கிய மக்கள் சக்தி மீதான மக்களின் வரவேற்பு மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த வாரம் புதிய நாடாளுமன்றத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அனுபவம் வாய்ந்த நபர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைந்து 2 நாள் மௌனகாலம் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21 கூட உள்ளது.